என்ன சிவகாமி இந்த நேரத்துல இங்க உட்காந்து சாமி கும்பிட்டு இருக்க? விஸ்வாவுக்கு நான் வாங்கி கொடுத்த சட்டை எரிஞ்சு போச்சுன்னு துளசிக்கு நான் ஃபோன் பண்ணும்போது சொன்னாங்க. மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. அதான் விஸ்வாவுக்கு எதுவும் நடக்கக்கூடாதுன்னு சாமி கிட்ட வேண்டிட்டு இருக்கேன். ஓ அப்படியா? எனக்கு கூட டியூட்டில இருக்கும்போது ஏதோ மாதிரி இருந்துச்சு. அதான் வர வழியில கோயிலுக்கு போயிட்டு வந்தேன். என்ன காரணம், எதுக்கு மனசு கடந்து தடுமாறுச்சுன்னு தெரியல. நீ சொன்னதுக்கு அப்புறம் தான் அதுக்குண்டான காரணமே தெரியுது. சரி சிவகாமி, நீ கவலைப்படாத. நம்ம 2 பேரோட வேண்டுதலும் இருக்கும்போது விஸ்வாவுக்கு எதுவும் நடக்காது. சரி சிவகாமி, நீ போய் சாப்பாடு எடுத்து வை. சிவகாமி, ரூம்ல இருக்க வேண்டிய துளசியோட போட்டோ இங்க எப்படி வந்தது? நான் தாங்க ரூம்ல இருந்து எடுத்துட்டு வந்து பார்த்துட்டு இருந்தேன். இதுக்கு துளசியோட போட்டோவை பார்த்துட்டு இருந்த? ராஜன் மாமா வீட்டுல துளசிக்கு ஏதாவது பிரச்சனையா? ஆமாங்க. ஏன், என்னாச்சு? நம்ம வீட்ல இருந்த வரைக்கும் துளசி சின்ன சின்ன விஷயத்துக்கு கூட சுருக்குன்னு கோவப்படுவா. ஆனா இப்ப அந்த ருத்ரா நம்ம துளசியை அடிச்சதுக்கு அப்புறமும் கோவமே இல்லாம அவங்க பண்ணதுக்கு அவங்க அனுபவிப்பாங்கன்னு ரொம்ப பொறுப்பா பேசுறாங்க. இது துளசிய ருத்ரா அடிச்சுட்டாளா? ஆமாங்க. அவ எப்படி நம்ம துளசி அடிக்கலாம்? எனக்கு நிலுங்க ஒரு நிமிஷம். எனக்கு சொன்ன கேளுங்க. இத பெரிய பிரச்சனையாக்க வேண்டாம், விட்டுறலாம். என்ன சிவகாமி பேசுற? நம்ம புள்ளைய அடிச்சிருக்கா. இத இப்ப நான் கேட்காம விட்டுனா நம்ம துளசிக்கு யாருமே இல்லாத மாதிரி ஆயிடாது. ஆரம்பத்துல இதெல்லாம் அடக்கி வைக்கணும். இப்பவே இத கேட்டதா உண்டு, இல்லன்னா இந்த மாதிரி விஷயம் அடிக்கடி நடக்கும். நடக்காதுங்க. துளசிக்கு நாம எல்லாரும் இருக்கோங்கிற விஷயம் அது அந்த ருத்ராவுக்கு நல்லாவே தெரியும். அது தெரிஞ்சிருந்தா அவ துளசி அடிச்சிருக்கானா நம்ம கோவத்தை அவ சீண்டி பாக்குறா. பிரிஞ்சிருக்கிற நம்ம குடும்பத்தை ஒரேடியா பிரிக்க நினைக்கிறா. நம்ம கொஞ்சம் பொறுமையா இருப்போங்க. இல்ல சிவகாமி, இது வரைக்கும் நம்ம புள்ளைய நீ கை நீட்டி அடிச்சதுக்கு கிடையாது. இத நான் கேட்காம விட முடியாது. இன்னைக்கே இப்பவே நான் கேட்டாகணும். கேட்கலாங்க, ஆனா நீங்க கேட்க வேண்டாம். நான் கேக்குறேன். அந்த ருத்ரா கிட்ட இல்ல, என் அண்ணன் கிட்ட கேக்குறேன். இந்த விஷயம் யாருக்கும் தெரிய வேண்டான்னு துளசி சொல்லியிருக்கா. அவ சொன்னதை மீறாம என் பொண்ணை என்கிட்டே கொடுத்துருனேன்னு என் அண்ணன் கிட்ட நானே பேசிக்கிறேங்க. இந்த நேரத்தில் சிவகாமி போன் பண்றா. சொல்லுமா. ஹலோ அண்ணே. சொல்லுமா, எப்படி இருக்க? சாப்பிட்டியா? சாப்பிடலன்னு உண்மையை சொல்லணுமா? இல்ல சாப்பிட்டு சந்தோஷமா இருக்கேன்னு பொய் சொல்லணுமான்னு தெரியலன்னு. என்னாச்சு சிவகாமி, ஏன் இப்படி பேசுற? துளசி இல்லாம சாப்பிட முடியல, சந்தோஷமா இருக்க முடியல.
அவளை பக்கத்துல வச்சு பாத்துக்கணும்னு தோணுதுன்னு. திரும்பவும் என் துளசிய என்கிட்டயே அனுப்பிடுறியா? இல்ல சிவகாமி, நீ இப்படி பேசுற ஆளே இல்ல. நான் பெத்த புள்ள என் பக்கத்துல இருக்கும்போது சந்தோஷமா இருப்பாங்கிற நம்பிக்கையில நீ இருப்ப. ஆனா நீ இப்ப பேசுறதுல அந்த நம்பிக்கை குறைஞ்ச மாதிரி தெரியுது. அப்படியெல்லாம் இல்லனே. துளசி இல்லாதது எனக்கு என்னமோ கஷ்டமா இருக்கு. சிவகாமி, என்கிட்ட எதையும் மறைக்காத. பொண்ணா பிறந்துட்டா எப்படியோ இன்னொரு வீட்டுக்கு போய் வாழ போறவர்னு உனக்கு நல்லாவே தெரியும். நீயே பிறந்த வீட்டை விட்டுட்டு இன்னொரு வீட்டுல போய் வாழ்ந்து பழகிட்ட. உனக்கு பிரிவுங்கிறது நீ ஏத்துக்கிட்ட ஒண்ணுதான். ஆனாலும் இப்ப அதை ஏத்துக்க முடியாம துளசியை அனுப்ப சொல்றேன்னா கண்டிப்பா துளசிக்கு இங்க ஏதோ பிரச்சனை நடந்திருக்கு. மறைக்காம அது என்னன்னு சொல்லு. என்ன? எதுவும் நடக்கலனே. ஆனா இனிமே எதுவும் நடந்துடக்கூடாதுன்னு தான் துளசிய நான் இங்க அனுப்ப சொல்றேன். என்னம்மா நீ புரியாம பேசுற? துளசி ஏன் பொண்ணுமா? அவளுக்கு அவ சொந்த வீட்லயே என்ன நடந்துற போகுது? பெத்த பொண்ணுக்கு அப்பா வீட்ல இல்லாத பாதுகாப்பு வேற எங்க இருக்கும்? துளசி உன் பொண்ணுன்னு தெரியாத வரைக்கும் அங்க பாதுகாப்பு இல்லன்னு புரிஞ்சுக்கோ. ஏன் பாதுகாப்பு இல்ல? அப்படி யார் இங்க துளசிக்கு பிரச்சனை கொடுக்க போறது? லக்ஷ்மியோட அக்கா ருத்ரா இருக்கல்ல, அவ இருக்கும்போது துளசி உன் வீட்ல இருக்கிறது சரின்னு படலனே. ருத்ராவால துளசிக்கு ஏதாவது பிரச்சனை வரலாம். பிரச்சனையோட துளசி அங்க இருக்கிறதுக்கு எந்த பிரச்சனையும் இல்லாம துளசி நிம்மதியா ஏன் கூட இருக்கட்டுமே. நான் இருக்கும்போது ருத்ராவால துளசிக்கு எந்த பிரச்சனையும் வராது. நான் வரவும் விட மாட்டேன். என் பொண்ணு மேல எனக்கு அக்கறை இருக்கு. அதே மாதிரி விஸ்வாவும் பையன், அவன் நல்லா இருக்கணும். துளசியோட சேர்ந்து வாழணும்னு நீ நினைச்சா துளசியை உன் வீட்டுக்கு கூப்பிடாது. ஒருவேளை துளசிக்கு ருத்ராவால ஏதாவது பிரச்சனைன்னு சொல்லு. அதுக்கப்புறம் வேணா துளசியை உன் வீட்டுக்கு அனுப்புறத பத்தி யோசிக்கிறேன். அது கூட யாரால துளசிக்கு பிரச்சனையோ அவங்கள இந்த வீட்டை விட்டு அனுப்பிட்டு அடுத்தது யோசிப்பேன். அதனால துளசி இங்கதான் இருப்பா. இது பாரு சிவகாமி, என் மகளுக்கு ஒரு அப்பாவா என்ன பண்ணணுமோ அதெல்லாம் பண்ண இப்பதான் எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. அதை நான் இழக்க விரும்பல. நீ துளசியை பத்தி கவலைப்படாம இருப்ப. இல்லனே, அது அதான் சொல்லிட்டேன்ல, நீ என்ன சொன்னாலும் நான் துளசியை இந்த வீட்டை விட்டு அனுப்ப மாட்டேன். அவ இங்கதான் இருப்பான். அண்ணே. என்னது? துளசி இங்கதான் இருப்பாளா? ஆமா, இங்கதான் இருப்பான். நீங்க சொல்றத பார்த்தா பாதுகாப்புக்காக அவளை இங்க கூட்டிட்டு வந்த மாதிரி தெரியல. என்னமோ இங்கேயே தங்க வச்சு விஸ்வாவுக்கு அவளை கல்யாணம் பண்ணி வைக்கிற ஐடியாவோட தான் இங்க கூட்டிட்டு வந்த மாதிரி தெரியுது. சொன்னாலும் சொல்லலனாலும் அதான் உண்மை. ஓ, அப்ப துளசியை இங்கேயே வச்சிருந்து மருமகளை ஆக்கணுங்கிற நினைப்பு உள்ளுக்குள்ளேயே இருக்கா? ஆமா. இங்க பாருங்க, நீங்க நினைக்கிறது நடக்காது, நடக்கவும் கூடாது. முதல்ல அவளை அவ அம்மா வீட்டுக்கு அனுப்பி வைங்க. முடியாது. ஏன்னா மருமகன்னு சொல்லி நீ லக்ஷ்மியை இங்க தங்க வச்சிருக்கல்ல, அவளை முதல்ல அனுப்பு. அதுக்கப்புறம் துளசி அனுப்புறத பத்தி நான் யோசிக்கிறேன். லக்ஷ்மிய நான் எங்க அனுப்பணும்? அவ இந்த வீட்டுக்கு மருமகள் ஆகணும்னு நான் ஆசைப்பட்டு இங்க தங்க வச்சிருக்கேன். அதே மாதிரிதான் துளசி தான் இந்த வீட்டுக்கு மருமகளா வரணும்னு நான் ஆசைப்பட்டு இங்க தங்க வச்சிருக்கேன். நீங்க ஆசைப்பட்டா போதுமா? போதும் நான் நினைக்கிறேன். இப்ப துளசிய அனுப்ப முடியுமா முடியாதா? நீ லக்ஷ்மியை வீட்டை விட்டு அனுப்ப முடியுமா முடியாதா? அது முடியாது. அதே மாதிரி என்னாலையும் துளசியை வீட்டை விட்டு அனுப்ப முடியாது. ஆனா என்னால முடியும். நானே அவளை வீட்டை விட்டு அனுப்புறேன். இது பாரு பைரவி, முடிஞ்ச அனுப்பி பாருன்னு என்னாலே உன்கிட்ட சொல்ல முடியும். ஆனா நான் உன்கிட்ட இது வரைக்கும் அப்படி பேசினது இல்ல. பேச வச்சிடாது.
தங்கச்சி மகளுக்காக என்னையே எடுத்தறிஞ்சு பேசுறீங்கல்ல? அப்படி நீ நினைச்சா அதுக்கு நான் ஒன்றும் பண்ண முடியாது. இது பாரு பைரவி, தயவு செஞ்சு உன்னோட இந்த பிடிவாதத்தை தூக்கி போட்டுட்டு விஸ்வாவுக்கு பிடிச்ச வாழ்க்கையை அவனுக்கு கொடு. சிவகாமி எந்த தப்பும் பண்ணல, அவனையும் ஏத்துக்க. அது என்னால முடியாதுங்க. நீங்க எந்த எண்ணத்துல இருந்தாலும் இப்ப நான் முடிவா சொல்றேன். லக்ஷ்மி தான் இந்த வீட்டுக்கு மருமக. அத மாத்தவே முடியாது. மாத்தணும்னு நினைச்சா நான் உயிரோடவே இருக்க மாட்டேன். ஐயா, காஃபி. யார் நீ? புதுசா வேலைக்கு சேர்ந்திருக்கையா, பேரு அஞ்சல. ஓ அப்படியா? அஞ்சல, ஒரு நிமிஷம் நில்லு. ஆமா, துளசின்னு ஒரு பொண்ணு இந்த வீட்ல இருக்கா, அவளுக்கு டீ கொடுத்தியா? இன்னும் இல்லங்கய்யா. சரி, அவளுக்கு இப்ப டீ போட்டு கொடுத்துட்டு நேத்து என்னோட சட்டையை போட்டுட்டு செல்ஃபி எடுத்து அனுப்புனா அந்த சட்டை எங்க இருக்குன்னு கேளு. சரிங்கய்யா. ஏய் நில்லு. எங்க போற? துளசி அம்மாக்கு டீ கொடுத்துட்டு விஸ்வா ஐயாவோட சட்டைய எங்க வச்சிருக்காங்கன்னு கேட்டுட்டு வர சொன்னாருமா. அது இல்லம்மா, சத்தியவதி இல்லாததால நேத்து துளசி தான் காய போட்ட துணியெல்லாம் எடுத்துட்டு வந்தா, அதான் அந்த சட்டையை எங்க வச்சிருக்கான்னு கேட்டுட்டு வர சொன்னேன். அவளுக்கு டீ எல்லாம் கொடுக்காத. நான் கூப்பிட்டேன்னு அவளை வர சொல்லு போ. சரிங்கம்மா. அத்தை, புதுசா வேலைக்கார பொண்ணு வரான்னு சொன்னீங்களே, வந்துட்டாளா? ஏன் கேக்குற? இன்னும் எனக்கு காஃபியே கொடுக்கல, அதான். எல்லாம் அவ வந்தாச்சு. காஃபி போட்டு இங்கதான் வச்சிருக்கா. எடுத்துக்கோ லக்ஷ்மி. அத்தை, என்ன வர சொல்லி இருந்தீங்களாமே? என்ன இன்னொரு தடவை அத்தன்னு கூப்பிடாத. நேத்து காய போட்ட துணியெல்லாம் நீதானே எடுத்த? ஆமா அத்தை. விஸ்வாவோட சட்டையெல்லாம் எங்க வச்சிருக்க? விஸ்வா ரூம்லயே மடிச்சு வச்சுட்டேன் அத்தை. அதுல என்னோட கிரீன் ஷர்ட் மட்டும் இல்ல துளசி. டேய், எந்த சட்டைடா? அதாம்மா, என்னோட ஃபர்ஸ்ட் போர்ட் மீட்டிங்க்கு நான் போட்டுட்டு போனேன்ல, என்னோட ராசியான ஷர்ட் மாதிரி. செல்ஃபி எடுத்து அனுப்புனேல அது. ஏய், உன்கிட்ட தானே கேக்குறான். எங்க அந்த சட்டை? ஒன்னு தண்ணி கேட்டுட்டு இருக்கான். எங்க அந்த சட்டை? அத்தை, அத லக்ஷ்மி எரிச்சிட்டா அத்தை. என்னது, லக்ஷ்மி எரிச்சிட்டாளா? ஆமா விஸ்வா. ஹேய் லக்ஷ்மி,
எதுக்கு என் சட்டையை எரிச்ச? அவ எப்ப எரிச்சா? ஷர்ட் என் கையில இருக்கு. எப்படி என்னோட தங்கச்சி எரிச்சிருப்பா? விஸ்வா, நீ கேட்ட ஷர்ட் இதானே? ஆமா, இந்த ஷர்ட் தான். அத்தை பாருங்க அத்தை, ஷர்ட்லாம் ஒண்ணும் எரியவே இல்ல. ஆனா என் தங்கச்சி எரிச்சிட்டான்னு எப்படி பழிய போடுறா? ஆமா, மாடியில காஞ்ச துணியெல்லாம் எடுத்துக்கிட்டு அதுல விஸ்வா ஷர்ட்ட பார்த்ததும் செல்ஃபி எடுத்துக்கிட்ட. அதுக்கப்புறம் யாராவது சுத்தி முத்தி இருக்காங்களான்னு பார்த்துட்டு நீ ஷர்ட்ட கீழே தூக்கி போட்ட. எதுக்காக இவ ஷர்ட்ட கீழே தூக்கி போடுறான்னு பார்த்தா இப்பதானே தெரியுது. லக்ஷ்மி ஷர்ட்ட எரிச்சிட்டான்னு சொல்லி அவளை மாட்டி விடுறதுக்கு நீ பிளான் பண்ணிருக்க. ஆமா, இப்படி நீ என் தங்கச்சி மேல ஒவ்வொரு பழியா போடுறதுக்காக தான் இந்த வீட்டுக்கு வந்தியா? நல்ல வேளை, கீழே கிடந்த ஷர்ட் எடுத்து துவைச்சி அயன் பண்ணி நான் கொண்டு வந்தேன். இல்லனா கேப்ல என் தங்கச்சிய கோத்து விட்டு அவளை விஸ்வா கிட்ட திட்டு வாங்க வச்சிருப்பேன். ஆமா, எதுக்கு உனக்கு இந்த திருட்டு புத்தி? இல்லத்த, இவங்க பொய் சொல்றாங்க. நிஜமாவே இவங்க 2 பேரும் சேர்ந்து தான் இந்த சட்டையை எரிச்சாங்க. என்னம்மா துளசி, ஃபர்ஸ்ட் எரிச்சது என் தங்கச்சின்னு சொன்ன, இப்போ நாங்க 2 பேரும் சேர்ந்துன்னு சொல்ற. ராஜன் மாமா வந்து கேட்டா பைரவியத்தையும் சேர்த்து 3 பேரோட பேரையும் சொல்வியா? என்ன அத்த, ஷர்ட் கையில இருக்கு, எரிச்சிட்டோன்னு ஒவ்வொருத்தர் மேலயா பழி போட்டுட்டு இருக்கா? நீங்களும் பாத்துட்டு சும்மா இருக்கீங்க. ஏண்டி, நான் இருக்கும்போது இப்படி மாத்தி மாத்தி பேசுற? இல்லனா எல்லாரையும் மாட்டி விட்டுட்டு ஈஸியா என் பையனை கொண்டு போயிடுவ போல. இந்த கிரிமினல் புத்தி எல்லாம் யாரை சொல்லி கொடுத்தது உனக்கு? உன் அம்மாவா? அம்மா விடுங்கம்மா, துளசி ஏதோ தெரியாம பண்ணிட்டேன். என்னது தெரியாம பண்ணிட்டேனா? என்ன விஸ்வா, நீ கூட என்ன நம்பலையா? நான் சொல்றது உண்மை விஸ்வா. இவங்க தான் அதை எரிச்சாங்க. நான் தான் என் கண்ணால பார்த்தேனே. இங்க பாரு துளசி, தப்பு பண்ணா சாரி கேளு, இப்படி சமாளிக்காத.